ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 42. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே வாங் லீயை அட்டாக் பண்றான். லீ அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்றான். அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. அப்ப லீ என்ன சொல்றானா, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் லீ என்ன சொல்றானா, ஃபால் இன் ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை வாங் மேல அட்டாக் பண்றதுக்காக வர்றான். வாங்கால அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் கூட பண்ண முடியல. லீ அட்டாக் பண்ண ஃபோர்ஸுக்கு வாங் 10 அடி தள்ளி போய் நிக்கிறான். அப்ப லீ வாங்கு கிட்ட என்ன சொல்றானா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் நீ இந்த மேட்ச்ல தோத்துருவேன்னு. ஆண்ட் எப்பயுமே ஆண்ட் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வாங்க என்ன சொல்றானா, வெற்றியோ தோல்வியோ இந்த அரேனாவில் காமன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா உன்னை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லீ என்ன சொல்றானா, ஸ்டார்டிங்ல இருந்து நீ எனக்கு மேட்ச் கிடையாது. ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் உன்னை விட அதிகமா இருப்பேன். கல்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் நீ என் கூட கம்பேரே பண்ண முடியாது. நம்மளோட கேப் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வாங்க நான் உன்னை அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த கிரேட் கியூ எம்பையர்ல உறுதியான பீப்புள் இருப்பாங்கன்னு. அவங்கள ஜீனியஸ் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. இவங்களோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒருத்தர் என்ன சொல்றானா, வாங் கூமிங் தோத்துட்டானா, லீ தான் இந்த காம்படிஷனோட வின்னர்னு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றானா, லீ லார்டு வு ஆனோட சன். அவனோட கல்டிவேஷன் மெத்தட், பிளட் லைன், மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக், அதோட இல்லாம டேலண்ட் இந்த கிரேட் கியூ எம்பையர்லயே யாரோடையும் அவனை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றானா, குன்சான் இன்னும் இருக்காங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றானா, குன்சான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், ஆனா அவன் பிளட் லைனை அவைக்கன் பண்ணது லேட். அதோட இல்லாம லீயை விட ஒரு லெவல் கம்மியா இருக்கான். அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றானா, ஒரு லெவல் கம்மியா இருந்தாலும் அதை மேட்ச் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஒருத்தர் என்ன சொல்றானா, ப்ரீவியஸ் பேட்டில்ல பிரின்சஸ் லிங்ஷானை தோக்கடிச்சதுக்கு காரணம் அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றானா, நீ சொல்றதும் சரிதான், குன்சான் இப்ப எங்க இருக்கான், ஆனா இன்னும் ஒரு வருஷத்துல அவன் கண்டிப்பா எர்த் லெவல ரீச் பண்ணிடுவான். அப்ப பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா இப்ப லீ கன்ஃபார்ம் வின் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றான். அப்ப பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, 2 மேட்ச் முடிஞ்சிட்டு அதுல வின்னர் குன்சான் அண்ட் லீ குன்ஃபேங். அடுத்தது அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்காக ஃபைட் பண்ணுவாங்க. அதுல வின் பண்றவங்க இந்த வருஷத்தோட தியான்ஷியான் அகாடமியோட நம்பர் 1 ஜீனியஸ். இந்த வருஷம் தியான்ஷியான் அகாடமியோட பரிசுகளையும் தவிர டாப் 8 சேர்ந்தவங்க ராயல் ஃபேமிலியோட மெம்பரா ஜாயின் பண்ணலாம். அதோட இல்லாம வின் பண்ணவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, தியான்ஷியான் அகாடமியோட கிஃப்ட் இல்லாம அடிஷ்னலா ராயல் ஃபேமிலியோட மெம்பர் ஆகலாமா. பிரின்சிபல் அப்படிதான் சொன்னாரு, ஆனா அது என்ன கிஃப்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப லீ ஒரு 3 பில்லு எடுத்து யூஸ் பண்றான். அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த பில்லோட குவாலிட்டி நல்லா இருக்கு, அரோமாவும் நல்லா இருக்கு, அது கண்டிப்பா லெவல் 2 மெடிசன் பில்லா தான் இருக்கணும். அது ஒன்னு 1000 சில்வர் காயின்ஸ் இருக்கணும். ஆனா அவன் அதை ஈஸியா சாப்பிடுறான், எங்களை மாரி ஆர்டினரி பீப்புளால அதை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றானா, அவனுக்கு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இருக்கு, அவனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றானா, லார்டு வு ஆங் பவர்ஃபுல்லான மினிஸ்டர், அதனால அவங்கிட்ட அவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப லீ நம்ம ஹீரோவை பார்த்து என்ன நினைக்கிறானா, குன்சான் டார்க் ஹார்ஸ் போல சடனா வந்துட்டேன், உன்னோட எபிலிட்டி என்னன்னு நானும் பாக்குறேன், வேச்சன் எதுக்காக உன்னை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப லீ சடனா அந்த பேட்டில் அரேனாவுக்குள்ள ஃபாஸ்டா போயிடுறான். அப்ப லீட்டியன் குன்சான் நல்லா ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்ப லீ என்ன சொல்றானா, ஃபைனல் மேட்ச்ல நீ என் கூட ஃபைட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, நீ என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட, உன்னோட கரண்ட் கல்டிவேஷன் வச்சு உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, கல்டிவேஷன் எல்லாத்தையும் முடிவு பண்ணாது. அப்ப லீ என்ன சொல்றானா, நீ சொல்றதும் சரிதான், ஆனா அதுக்கு உனக்கு எதிராக ஆர்டினரி மார்ஷியல் மாஸ்டர் இருக்கணும், ஆனா நீ ஃபைட் பண்ண போறது என் கூட, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, அதை பத்தி நம்ம எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு, இதை மேட்சோட எண்டில் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லீ உன்னோட ஸ்வாட் எங்கன்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ உன் கூட ஃபைட் பண்றதுக்கு ஸ்வாடை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறான். அதை கேட்ட லீ கோவப்பட்டு திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக் எல்லாத்தையுமே டாச் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா லீ அட்டாக் பண்றான். லீயும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். 2 பேரோட பவரும் கிளாஷ் ஆகுது. அதை பார்த்து லார்டு லிங்கு என்ன சொல்றாருன்னா, லார்டு வு ஆனோட ஃபேமஸான பஞ்சிங் டெக்னிக் அதை இப்ப லீ யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், லீ சின்ன வயசுல இருந்தே பஞ்சிங் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்றான், அவன் லீ ஃபேமிலியோட சீக்ரெட் டெக்னிக்கையும் கத்துக்கிட்டான், அதோட இல்லாம டெய்லி மெடிசன் வாட்டர்ல அவனோட 2 கையையும் நினைப்பானா, அதனால அவனோட பவர் அயன் ஃபிஸ்ட் போல இருக்கும், சேம் லெவல்ல இருக்கவங்களை விட 2 மடங்கு ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒருத்தர் என்ன சொல்றானா, தியான்ஷியான் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைனல் எக்ஸாம் இப்படிதான் இருக்குமா, இது ரொம்ப அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றானா, 2 ஜீனியஸ் ஃபைட் பண்றாங்க, நியூ ஜென்ரேஷன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை சர்பாஸ் பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் இந்த கிரேட் கியூ எம்பையர்ல ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனா மாறுவாங்க. அதுவும் குன்சான் வெறும் பேசிக் பஞ்சிங் டெக்னிக் தான் யூஸ் பண்றான், ஆனா அதுவே லார்டு வு ஆனோட பஞ்சிங் டெக்னிக்கை ஹோல்ட் பேக் பண்ணுது.
இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இதை எப்படி குஞ்சானால பண்ண முடியுது? அதோட இல்லாம லீ அவனோட கல்டிவேஷன்ல எல்லாருக்கும் காம்படிஷனா இருந்தான். இதை என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்றான். அப்ப லீ ஹெவன்லி பீக் மவுண்டன் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றான். அவங்க 2 பேரோட பவரும் கிளாஷ் ஆகுது. அதோட இந்த எபிசோடு முடியுது.